வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிபிஎஸ்சி கிளாஸஸ் மகாபாரத பிசினஸில் இருக்கக்கூடிய ஹிந்து மகாசாகர் சோட்டாசா ஹிந்துஸ்தான், இந்து மகாசமுத்திரத்தில் ஒரு சிறிய இந்தியா, அதான் பார்க்க போகிறோம். படிக்கலாங்களா? हिंद महासागर में छोटा सा हिंदुस्तान। यात्रा पर में दिल्ली से 15 जुलाई को, मुंबई से 16 जुलाई को और नैरोबी में 17 जुलाई को मॉरिशस के लिए रवाना हुआ. யாத்திரையில் வந்துட்டு டெல்லியிலேருந்து 15 ஜூலையிலையும், மும்பையிலேருந்து 16 ஜூலையிலையும், நைரோபியில் இது 17 ஜூலையிலையும் மொரீஷியஸ் போகிறதுக்காக நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். इधर से जाते समय नैरोबी की दुनिया में मुझे 1 रात और 2 दिन ठहरने का मौका मिल गया. इधर जाते இங்கே போகிற சமயத்தில் வந்து நைரோபியில் வந்துட்டு ஒரு ராத்திரி 2 தினம் வந்துட்டு தங்கிறதுக்கான மோக்கான வாய்ப்பு கிடைத்தது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது ஏன் மண்மே மனசில் வந்துட்டு லோப் ஒரு ஆசை இருந்துச்சு. என்னென்னா அந்த என்ன லோப் ஜக் கயா ஒரு ஆசை இருந்துச்சு. என்னென்னா मॉरिशस के भारतीयों को अफ्रीकों से मिलने की पूर्व हमें अफ्रीकों के शहरों से मुलाकात कर लेनी चाहिए. அது மொரிஷியாவில் இருக்கக்கூடிய பாரதியர்களையும் ஆப்பிரிக்கர்களையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் வந்துட்டு என்னது சிங்கங்களை பார்த்துருவோம். ஜஹாஜ் दूसरे दिन जहाज ना एरोप्लेन दूसरे दिन शाम को मिलने वाला था. 2வது நாள் வந்துட்டு சாயந்தரம் வந்துட்டு கிடைக்க வேண்டி இருந்தது, கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாரு. அது ஹம் ஜிஸ் தின் நைரோபி போயிடுச்சு. ஆனால் அதனால் வந்துட்டு எந்த நாள் வந்து நம்ம நைரோபி வந்து சேர்ந்தோமோ உசி தின் அதே நாள் வந்துட்டு நேஷ்னல் பார்க்கில் வந்துட்டு கூம்னே ஊர் சுற்றுறதுக்கான பார்க்குறதுக்கான நிகழ்கையே கிளம்பிட்டோம் அப்படிங்கிறாரு. ஸோ நைரோபி का நேஷ்னல் பார்க் चिड़ियाघर नहीं है. நைரோபியோட வந்துட்டு நேஷ்னல் பார்க் வந்துட்டு ஒரு உடைக்கப்பட்ட ஒரு ஜூ கிடையாது. ஷஹர் से बाहर बहुत बड़ा जंगल है. நகரத்தின் வெளியே அமைந்துள்ள மிகப்பெரிய ஒரு காடு. ஜிஸ்மே காஸ் அதேக் அங்கே வந்துட்டு புற்கள் அதிகமாக இருக்கிறது. பேட் பகுத் கம் ஹே அது மரங்கள் மிகவும் கம்மியாக இருக்குது. லேக்கின் ஜங்கிள் மே சர்வத்ர அச்சி சடக்கே பிச்சி ஹுவி ஹே. ஜங்கிள் மே காட்டில் வந்துட்டு अच्छी सड़क நல்ல சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. और पर्यटकों की गाड़ियों उन पर दौड़ती रहती हैं. அது சுற்றுலா பயணிகளுடைய வண்டிகள் அங்கு போயிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கிறது. हमारी गाड़ी को भी काफ़ी देर तक दौड़ता पड़ा. எங்கள் வண்டியை கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தாங்க. மகர் சிங் கஹி பி திகாயி நஹி படே. ஆனால் சிங்கத்தை எங்கேயும் பார்க்க முடியல. ஏக் ஜகா சடக் பர் 2 மோட்டரும் கடி தி. ஒரு இடத்துல வந்துட்டு 2 வண்டிகள் நின்றுட்டு இருந்தது. உன் பர் தரக்கே பந்தர் और லங்கூர் சடே हुए थे. அங்கே வந்துட்டு சுற்றிலும் அதை தரக்குன்னா அதை சுற்றி என்னது இந்த குரங்குகளும் லங்கூர் குரங்குகளும் வந்துட்டு சடே ஏறிச்சு. पर्यटक लोग इन बंदरों की कभी फल या बिस्कुट खाने के दे देते हैं. அதாவது சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இந்த குரங்குகளுக்கு வந்துட்டு பழங்கள் மற்றும் பிஸ்கட்டுகளை சாப்பிட கொடுத்துச்சு. அது मोटर के रुकते ही बंदर उसे घेर लेते हैं. மோட்டர் கீ रुकते அதாவது அந்த வண்டியை நிறுத்துகிற உடனே வந்துட்டு பந்தர் அந்த குரங்குகள் வந்துட்டு
उसे घर लेते हैं அவர் தன்னுடைய வீட்டுகளுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க बड़ी दूरी तय करने के लिए बाद या यूँ कहिए 10-20 मील के भीतर 10-20 मीலுக்கு உள்ளாரையே भीतरना உள்ளாரையே ये हर सड़क चान लेने के बाद அந்த ஒவ்வொரு சாலையும் வந்துட்டு தன்னுடைய முடிவுக்கு அப்புறம் உஸ் ஜகா ஜா போச்சு நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம் ஜஹா சிங் உஸ் தின் ஆராம் கரையது சிங்கம் வந்து அங்கே வந்து ஓய்வெடுத்து கொண்டு இருந்தது வஹா ஜோ குச் தேக்கா அங்கே என்ன பார்த்தோமோ ஜன் பர் கபி நஹி பூலுங்கா என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன் कोई 5-8 सिंह लेटे या कोई 7-8 6-8 சிங்கங்கள் வரைக்கும் அங்கே வந்துட்டு ஓய்வு सोए हुए தூங்கிட்டு இருந்தது वे और उन्हें घेर कर 8-10 மோட்டரும் கடித்து அங்கே வந்து 8-10 வாகனங்கள் அங்கே நின்று கொண்டு இருந்தன तुर्रा यक की सिंहों के यक जानने की कोई इच्छा ही नहीं थी அந்த எந்திரிக்கிறதுக்கான சிங்கங்களுக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை हमें देखने की आने वाले लोग कौन हैं நம்மளை பார்க்குறதுக்கு வந்த மக்கள் யார் அதை பற்றிலாம் அவங்க கவலையே படலை मोटरों और शीशे चढ़ाकर அந்த ஷீஷே அந்த கண்ணாடியை வந்துட்டு மேலே ஏற்றி உன்கே பீத்தர் அதுக்கடையில் வந்துட்டு பேட்டே லோகோங்கி உட்கார்ந்துருக்கிற மக்கள்கிட்ட வந்து ஒரு சிம்ஹோனே கபீனா திருஷ்டிபாத் நஹி கியா திருஷ்டி அதாவது கண் அது ஏறெடுத்தும் கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு மானோ ஹம் லோ துச்சாதி துச்சு ஹோ நம்ம அதாவது அவர் சொல்கிறாரு அந்த பையனுக்கு அது எதுன்னு சொல்கிறாரு அதை நம்ம அதாவது நாம் வந்து மனிதர்கள் வந்து அந்த துச்சாதி சுத்து நம்ம இன்சிக்னிஃபிகன்ட் எவ்வளவு அதாவது நம்ம பெரிய ஆளுகள்லாம் கிடையாது ஒரு உன்கி நசர்மே ஆனேக்கு யோகிய பில்குல் நஹி ஹோ அதனுடைய பார்வையில் படுவதற்கு நாம் யோக்கியமானவர்கள் இல்லை हम लोग वहाँ आधा घंटा ठहरने लगे அங்கே அரை மணி நேரம் சுற்றணும் हम बीच एक सिंह ने उठाकर लम्हाई लो इस बीच एक सिंह ஒரு சிங்கம் எந்திரிச்சுது जम्हाई ना கொட்டாய் விட்டுச்சாமா दूसरे ने देख को ताना मगर हमारी और किसी भी सिंह ने नज़र नहीं उठाई हम लोग पेड़ पौधे और चरपात से भी बदतर समझ गए நாங்கள் வந்துட்டு பேடு பௌதை அதாவது மரஞ்செடி கொடிகள் மற்றும் சர்பாத் பி பத்தர் சம்ஜே கயே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அது எந்திரிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதனுடைய அடுத்த பாகம் அப்புறம் சொல்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே